வணக்கம். EPFO பயனாளர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஓய்வூதியம் குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு EPFO அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஃபஸ்ட்லேயே பார்த்துடலாம். PF எனப்படும் வருங்கால வைப்பு நிதி கணக்குதாரர்கள் ATMகளிலிருந்து நேரடியாக பணம் எடுப்பதற்கு இந்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த முன்னெடுப்பு 8 கோடி ஊழியர்களுக்கு பலன் அளிக்கும் வகையில் இருக்கும். இது தொடர்பாக அறிவிப்பு தீபாவளிக்கு முன்னால் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் அக்டோபர் 10, 11 ஆகிய தேதிகளில் முக்கிய கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக EPFO சந்தாதாரர்களுக்கு அதிக நிதி வசதியை வழங்கும் நோக்கத்தில் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ATM மூலம் பணம் எடுப்பது தவிர EPFO 3.0 அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது பணம் எடுப்பது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட தகவல்களை புதுப்பித்தல் மற்றும் கோரிக்கைகளை சமர்ப்பித்தல் போன்ற செயல்முறைகளையும் எளிதாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ATM மூலம் பணம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊழியர்கள் தங்கள் UAN ஆக்டிவேட் செய்து ஆதார் எண்ணுடன் இணைப்பதன் மூலம் ATM சேவைகளை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. சந்தாதாரர்களுக்கு அவர்களின் PF கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு ATM கார்டு ஒன்று வழங்கப்படும். இது நேரடியாக பணம் எடுக்க உதவும் என்று சொல்லப்படுகிறது. டிஜிட்டல் பரிமாற்றங்களை விரும்புவோர் தங்கள் PF கணக்குகளை UPI-யுடன் இணைப்பதன் மூலம் தங்கள் வங்கி கணக்குகளுக்கு எளிதாக நிதியை டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். இது PF கணக்குதாரர்களுக்கு மிகவும் ஈஸியாக ரொம்ப எளிமையாக ATM மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வதற்கு ஒரு எளிய வழியை உருவாக்கி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவரும் இந்த ஒரு சேவையை வரவேற்கும் வண்ணம் நிறைய கமெண்ட்ஸ்களும் நிறைய தகவல்களையும் பரிமாறிக்கொண்டு வருகின்றனர். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் உண்மையான ஒரு தகவலுமாவே பார்க்கப்படுது. அதே போல் ஓய்வூதியம் உயருமா அப்படின்னு கேட்டால் EPFO வாரியம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதம் 1000 1500 ரூபாய் முதல் அதே போல 2500 ரூபாய் வரை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி வந்துட்டு இருக்கு. ஸோ இது தொழிற்சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் ஒரு நடவடிக்கையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓய்வு பெற்றவர்களின் நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பணம் எடுக்கும் விதிகளில் மாற்றம், அதாவது அதே போல வேலை இழந்த ஊழியர்கள் 1 மாத வேலையின்மைக்கு பிறகு தங்கள் PF இருப்பில் இருந்து 75% தொகையை எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 2 மாதங்களுக்கு பிறகும் வேலை கிடைக்கவில்லை என்றால் மீதமுள்ள 25% தொகையையும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு PF பணம் எடுப்பதில் வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடைத்திருக்கு. அதே போல ATM மூலம் பணம் எடுத்தல் மற்றும் UPI ஒருங்கிணைப்பு EPFO 3.0 உடன் இணைந்து வருங்கால வைப்பு நிதி அமைப்பை நவீனமாக்கும் என்றும் சந்தாதாரர்களுக்கு தங்கள் பணத்தை பெற மிகவும் வசதியான முறையில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வர இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா EPFO சந்தாதாரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு PF அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். ஸோ அதையே ATM மூலயமா ரொம்ப சுலபமாக்கி கொடுக்குறாங்க இவங்க. ஸோ அக்டோபர்லேருந்து இந்த ஒரு நிலை நடைமுறைக்கு வரும்போது கண்டிப்பாக அனைவரும் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற நல்ல நல்ல தகவல் உங்களை சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நன்றி.